இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே உன் துணையென்று நாம் தேடி மறை பொருளானவனே உன்னை மனக்கரை சேர்வதோ மறை Good morning. இந்த திருவிழா வந்து நன்றிடுதலாக ஜெயராமுடைய அவருடைய 43ஆம் வெட்டிங் ஆனிவர்சரி, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மற்றும் ஈசா ஜெயல்ராஜ் அவருடைய நன்றிடுதலாக இந்த குடும்பத்தினர்கள் நன்றிடுதலாக திருவிழா கொடுக்கின்றார்கள். மரித்த டேவிட் ராஜ், அருள்தாஸ், மங்களமேரி, C.A. பேட்ரிக், ஆந்தனி அரிப்புமேரி, ஆரோக்கியநாதன், வியாகல மேரி, லூர்து மேரி, மதுரை ஜோசப் அவருடைய ஆன்மாவுக்காக இந்த திருப்பலியை கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தாய் திருச்சபையானது வியாகுல மாதாவுடைய விழாவை கொண்டாடுகின்றது. வியாகுல மாதா அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு சங்கடமும் மற்றும் அதில் உள்ள இருக்கிற ஒரு நோவு தான் அங்கே தெரிவிப்படுகின்றது. ஏனெனில் மாதா வந்து தன்னுடைய சொந்த மகன் அந்த வேதனைப்படும் பொழுது அவரோடு பயனெடுத்து அந்த ஒரு நேரத்திலும் அவர் பட்ட கஷ்டங்கள் வந்து அந்த 7 காயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதனை வந்து பட்டது ஞாபகப்படுகின்றது. கிறிஸ்துவன் அவர்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு வேதனை இருக்கும். அந்த வேதனையில் வந்து கடவுளுடைய நம்ம இணைக்கும் பொழுது கடவுள் நமக்கு அந்த ஆறுதலையும் மற்றும் அந்த ஆசீர்வாதம் தந்து அந்த வேதனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு தருவார். இன்றைய உலகத்தில் நிறைய பேர் வந்து எத்தனையோ விதத்தில் வேதனையும் கஷ்ட நோவில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம ஜபிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் பொழுது கடவுள் அதை பார்த்து நம்மையும் ஆசீர்வதிப்பார். அதனால இன்று விசேஷமாக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனவருந்தி கடவுளுக்கு மன்னிப்பு கேட்டு இந்த திருவிழில் பங்கு கொள்வோம். எல்லாரையும் ஏறிடமும்
முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் சொல்லும் பதிலுரைப்பாளர். ஆண்டவரே, உன் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பி அருளும். விரைவில் என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கேடையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கேடையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். அவர்கள் எனக்கென விரிக்க வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். வாக்கு பிளராத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்தருளும். ஆண்டவரே, நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்று, என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி தொடர்பாடல். திருமகன் சிலுவையில் தொங்கிய போது அருகில் கண்ணீர் பெருகிட துயருடன் அந்தோ நின்றார் வியாகுல தாய்மறி. பொறுமலும் வருத்தமும் பொங்கிட அங்கு துயரும் அவரது நெஞ்சை அந்தோ ஊடுருவிற்று கூர்வாள் காணீர். தேவசுதனின் அன்பால் அன்னை பேரரும் ஆசி பெற்றவர். அன்று எத்துணை துயரும் வருத்தமும் கொண்டார். அன்பு தாயவர் மாண்புறு மகனின் துன்பம் அனைத்தும் நோக்கிய போது கொண்ட துயரமும் வருத்தமும் என்ன? இத்துணை துயரில் மூழ்கி தவிக்கும் கிறிஸ்துவின் அன்னையை காணும் போதில் எவரும் வருந்திருந்திடுவாரோ? தம் திருமகனோடு பெருந்துயர் கொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையை நோக்கிடும் போதில் உள்ளம் முருகால் நிற்பவர் யாரோ? தம்முடைய மக்களின் பாவம் நீங்க தாம்பரம் வேதனை கசையடி ஏற்ற தம் திருமகனாம் இயேசுவை கண்டார். தேனினும் இனிய தேவனின் மைந்தன் அனைவரும் கைவிட ஆறுதலின்றி தனிமையில் தமது உயிரை விட கண்டார். அன்பின் ஊற்றாம் அன்னையே, அம்மா, அடியே உம்முடன் அழுது வருந்த உமதுள்ள துயரை உணர்ந்திட செய்வீர். இறைவனாம் கிறிஸ்துவுக்கு அன்பு செய்து என்றும் அவருக்கு உணர்ந்தவராக என்னுள்ளும் அன்பால் எரிந்திட செய்வீர்.
துயரரும் சிலுவை நாதரின் காயம் ஆழமாய் நெஞ்சில் அழுந்திட செய்வீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூய கன்னி மரியா நற்பேறு பெற்றார். ஏனென்றால் மறைசாட்சி பெற்று வாழ்வே ஆண்டவரின் திருச்சிலுவை அடியிலே நின்று சாகாமலே அவர் பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கபர்நாமுக்கு சென்றார். அங்கு நூற்றுவர் தலைவர் ஒருவரும் பணியாளர் ஒருவர் நோயிற்று தருவில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வாருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் உதவியை செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை குடும்பம் கட்டித் திறந்திருக்கின்றார் என்று சொல்லி அவர் ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலையில் வந்து கொண்டிருந்தபோதே நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்மாறுமாறு கூற சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமுடையவர். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரர்கள் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்லுங்கள் என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வாருங்கள் என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்யுங்கள் என்றால் அவர் செய்கின்றார். இவற்றை கேட்டு இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின் தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ரேலிடத்திலும் இத்தகையான நம்பிக்கை நான் கண்டறியவில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமற்றிருப்பதை கண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே முகப்புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, இன்று யாகல மாதா திருவிழாவில் நம்ம பார்க்கும் பொழுது மொத்தம் 7 இந்த மதர் சாரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேதனைகளில். அதில் முதலாவது சிமியோன் ப்ராஃபஸி. அதாவது சிமியோன் இந்த குழந்தை இந்த கோயிலில் காணிக்கை கொடுக்கும் பொழுது போகும்பொழுது இந்த சிமியன் ப்ராஃபஸி அவர் மாதா கிட்ட சொல்கிறாங்க, உன்னுடைய இதயம் ஏழு வாளால் கரெக்ட். ஸோ அது மாதா சொல்லும் பொழுது மாதா அந்த நேரத்தில் ஒரு வேலை புரியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது தான் மாதனுடைய வேதனைகள் ஒன்று பார்க்கணும். அதில் அடுத்து ஃப்ளைட் டு ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குழந்தையை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைய எடுத்துன்னு ஈஜிப்ட் ஓடி போகிறாங்க.
யோசித்து பாருங்களேன், ஒரு தாயார் வந்து ஒரு குழந்தைய வந்து எடுத்துன்னு போகும் பொழுது எங்கன்னா யாரோ வந்து அந்த குழந்தையை சாப்பிடிக்கிறாங்களோ இல்லை துன்புறுத்துறாங்கன்ற பொழுது அந்த தாயுடைய நிலைமை எப்படி இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் 2 குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்க. எப்படின்னா டெல்லியில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 2 குழந்தைங்களும் வந்து ப்ரீமெச்சூராக பிறந்திருக்கு. அந்த குழந்தைங்க வந்து 2 வந்து ஹாஸ்பிட்டலில் டெட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஒரு கவரில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க வெளியே வரும் பொழுது கவர் என்ன ஷேக் ஆகிருக்கு. அதை பார்த்தா ஒரு குழந்தை உயிரோடு இருந்திருக்கு. அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகும் பொழுது 2 நாள் அந்த குழந்தை உயிரோடு இருந்திருக்கு. அப்புறம் அந்த குழந்தை இறந்துச்சு. அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சரியான விதத்தில் அதை பார்க்காதனால அந்த தாயுடைய நிலைமை பாருங்க எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. இந்த குழந்தைய வந்து ஆண்டவர் இயேசு வந்து எடுத்துன்னு ஓடும் பொழுது அந்த மாதம் பட்ட ஒரு என்ன மாதிரி வேதனை இருந்திருக்கும், என்ன ஆகுமோ, என்ன அந்த உயிருக்காக அந்த குழந்தையுடைய உயிருக்காக வந்து ஓடி போகிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு வேதனை தான். அது இல்லாமல் லாஸ் ஆஃப் ஜீசஸ் ஃபார் 3 days, இந்த 3 நாள் வந்து ஆண்டவர் இயேசு வந்து காணாத போகும் பொழுது வாழ்க்கையிலே மாதா வந்து பிறந்ததுலேருந்து கடைசி ஆண்டவர் இயேசு இருக்கிற வரையும் அந்த 3 நாள் தான் அந்த மாதம் வந்து ஆண்டவர் இயேசுவை பார்க்கல. கடைசியில் வந்து 3 நாள் வந்து மறுபடியும் ஆண்டவர் இயேசுவை பார்க்கல. அது வந்து ஆண்டவர் இயேசு மறித்த பிறகு அந்த உயிர்த்தெழுதல் பொழுது அந்த நேரத்தில் வந்து அவங்க ரொம்ப தூரம் பயணத்தில் இருக்கும் பொழுது மறுபடியும் மீண்டு வராங்க. ஓடியாந்து அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு எங்கே இருக்கிறான் அப்படின்னு தேடுறாங்க. ஒரு தாயுடைய உணர்வு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதாவது யாராவது வந்து ஒரு பொருள் காணாத போனாலே நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆகும். ஒரு குழந்தை வந்து காணாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அது பயங்கரமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அவங்க வந்து பையனை நல்லா படிக்க வச்சாங்க. எஸ்எஸ்எல்சியில் வந்து நல்ல மார்க் அடிச்சுன்னு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க. புது வண்டி வாங்கி கொடுத்துட்டு அந்த பையன் வந்து ஒரு 3-4 பேரை கூட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் இருந்துட்டான். ஒரே பையன் தான் இருந்தாங்க. அந்த நிலைமை வந்து அந்த அம்மா இன்னும் அந்த சைக்காலஜிக்கல் இது ஆகி வந்து ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த அம்மா வந்து சரியாக முடியல. தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாமே இழந்துட்ட மாதிரி அவங்க ஆகிட்டாங்க. அதாவது எனக்கு மேரி மீட்ஸ் ஜீசஸ் கேரிங் கிராஸ் அப்படின்னு சொல்லுது. மாதா வந்து அந்த சிலுவை எடுத்துகிட்டு போகும்பொழுது மாதா வந்து ஆண்டவர் இயேசு அந்த சிலுவை கொண்டு போகிறத பார்க்குறாங்க. இப்போ எந்த ஒரு பெற்றோர்களுக்கு வந்து தன்னுடைய மகனோ ஒரு மகளோ வந்து நோவில் இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க இல்லையா? ஒரு சின்ன ஒரு இஷ்யூ சின்ன போதும். அந்த தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இப்போ தான் ரீசெண்டாக அந்த ஒரு டாக்டர் வந்து ரொம்ப சிக் ஆகிட்டாங்க. அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எங்கெங்கேயோ என்னென்ன ட்ரை பண்ணாங்க. கடைசியில் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்குது ஹார்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. இன்றைக்கும் அந்த நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க வராங்க. அதாவது தன்னுடைய பிள்ளைகள் வந்து கஷ்டப்படும் பொழுது எந்த பெற்றோர்களும் ஏற்றுக்க முடியாத ஒரு நிலை. தி க்ரூசிஃபிக்ஷன் அண்ட் தி டெத் ஆஃப் ஜீசஸ். எந்த ஒரு பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து அதாவது மற்றவங்க துன்புறுத்தலை வந்து பார்க்க முடியும். சில நேரத்தில் வந்து இந்த கணவன் மனைவியில் வந்து நிறைய பிரச்சனை சில பேர் அடிச்சுக்கலாம். கணவன் மனைவி அடிச்சதுக்கு அந்த வந்து வீட்டுக்கு அவங்க வீட்டில் போகும் பொழுது அந்த அதாவது மனைவியுடைய பெற்றோர்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரும் இருந்தாங்க அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க? அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. எங்கள் வீட்டில் இருக்க பொண்ணை எப்படி நீ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஆண்டவர் இயேசு வந்து அந்த துன்புறுத்தி சிலுவையில் போடும்பொழுது அது அந்த அந்த நோவு வந்து விழவே முடியாது. அந்த மாதா எப்படி தான் அதை அவங்க தாங்கினாங்கன்னு அப்படின்னு தெரியாது. அவங்களுடைய வேதனை வந்து அவ்வளோ ரொம்ப சொல்றது பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால் உணர முடியும். அடுத்து வந்து the dead body of Jesus is taken down from the cross and placed in the lap of Mary. அதாவது ஆண்டவர் இயேசு மரித்த பிறகு அந்த உடலை வந்து மாதா மடியில் வைக்கிறாங்க. அவங்க அந்த சமயத்தில் வந்து அதாவது சில தியாலஜிஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தை வந்து மாதாவோட அவங்களும் அந்த உயிர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அப்பா அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைங்களை வந்து இறந்தவங்களை வந்து பார்க்க முடியும். இப்போது ரொம்ப வயசாகிட்டு இறந்துட்டா பரவாயில்ல, இருக்கும் பொழுதே அப்பா அம்மாவுக்கு இருக்கும் பொழுதே என்னுடைய பிள்ளைகள் யாரும் இறந்துட்டாங்கன்னா அது எப்படி தாங்க முடியுமா? அது பயங்கரமான வழி. அது வந்து சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நேரத்தை வந்து மாதா வந்து கடந்து போனாங்க. அத்தனை வேதனையும் வந்துட்டாங்க. கடைசியாக வந்து ஜீசஸ் லேட் இந்த டூம்
உடலை வந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்க அந்த மண்ணு செய்கிறாங்க. இப்போ கூட நிறைய பேர் வந்து இந்த டெத் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம பார்க்குறோம். சில பேர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, இல்லை பிள்ளைகள் யாரும் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைமை பார்க்கவே முடியாது. அந்த நேரத்தில் நம்மளால நிற்கவும் முடியாது, அவங்களை ஆறுதலும் என்ன ஆறுதல் கொடுக்க முடியும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. ஆனால் மாதா வந்து அந்த உடலை வந்து வைக்கும் பொழுது அவங்களுடைய நோய் வேதனை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால கொஞ்சம் உணர முடியும். கிறிஸ்துவர்களே, இது இந்த வேதனைகள் வந்து மாதா வந்து வைக்கும் பொழுது இருந்தாலும் கடவுளுடைய சித்தம் அப்படி இருக்கிறதுனால மாதா வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் ஒரு பிளஸிங். அது இல்லாமல் மாதாவுக்கு வந்து அந்த நேரத்தில் தெரியும், அதாவது ஆண்டவர் இயேசு வந்து இந்த பாடுகளை எடுத்து போக வேண்டும், அவர் உலகத்துக்காக மறிக்க வேண்டும் அப்படின்னு தெரியும். பட் இருந்தாலும் அந்த உடல் வந்து அந்த பெயின் வந்து தாங்காது. சில நேரத்தில் வந்து சொல்றதுக்கு ஈஸி, ஆனால் செயல்முறையில் வந்து அதை பார்க்கும்போது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ என்னுடைய மாதாவுடைய வியாகுல மாதாவுடைய விழாவில் நம் அனைவருக்கும் மாதா கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, மாதாவே இவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து போனாங்க. அப்போ நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டமோ வேதனை வரக்கூடாது, அது தைரியமாக அதை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு அர்ப்பணம் செஞ்சு நம்முடைய வாழ்க்கை தொடரணும். இதுதான் மாதா வந்து இந்த வியாகுல மாதா நாளில் நமக்கு கொடுக்குற ஒரு சக்தி. அதனால என்னுடைய திருப்பலியில் நாம் ஆண்டவர்கள் தெரிவிப்போம். வியாகுல மாதா எப்படி வேதனைப்பட்டார்களோ நமக்கு நம்ம சில வேதனைகள் வரும், அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுக்கும்படி நம்ம இந்த திருப்பலியில் மாற்றாடுவோம். காணிக்கை என்னை முழுமையாகவே தருவேன், காணிக்கை என்னை முழுமையாகவே மலராய் மலர்ந்து துளிராய் கலந்து தருவேன், காணிக்கை என்னை முழுமையாகவே. குறைகளால் நிறைந்த என் உள்ள கரை நீக்குமே. இறைவா வருவாய், என் உள்ளமும் எல்லாம் அறிந்தே உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுப்பேன். உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுப்பேன். காணிக்கை என்னை முழுமையாகவே. சகோதரர்களே, நமது திருப்பலி எல்லாரும் இறைவனை ஏற்றதாகும்படி ஏற்றுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதனான ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பவராக. கண்ணியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்மைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினீர். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்கிறார். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதைகளை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரே
சொல்லியாக என்னாலும் என்பது நாம் உங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். கிறிஸ்து மனிதன் பிள்ளைகளை கண்டு இறக்கம் ஒன்று கண்ணியம் என்று பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு எங்களை நித்திய சமலிருந்து விடுவித்தார். இருந்தோறும் இருந்து விடுத்தெழுந்த நித்திய வாழ்வை அளித்தார். ஆகவே தூதராத்தோடு அறியின சொல்வோர் ஆட்சிகள் மற்றும் ஆலோசனைகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடிய முடிவெற்றி சொல்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூய்வர் தூய்மனத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுமனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் கழித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் அளித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் பின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினியும் உயர்வினை நினைவுகூரும் வாழும் தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியக்குரிய தகுந்தனைகளை ஏற்றுக்கொண்டே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாக கொண்டு சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உத்திராவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையராகிற அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நினைப்பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக மொழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் இது சொல்லுவோம். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி பணியுடன் நம்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறின் விருது கலைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் இனதான்மா நலமுடையும். வாழ்வு
தூய ஆவியாரின் இதயங்களில் அனுதினமும் ஒழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான நோக்கை எங்களில் பயணிக்க செய்ததாக படைபலத்தோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய என் பயணத்தில் நற்செய்திகளை நாடும் வளர்ந்தெடுக்கும் நல்லவராய் எம்மை மாற்றுவீராக. தீமை தூண்டி கொண்டாட்டம் மற்றும் என் பணியை தூண்டி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கை பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைகளோடும் இணைந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உம்மைக்கே உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திரு உணவு ஒன்று பெற்றுள்ள உமது திருவை அழைப்பதாக அனைத்துலகின் எதிர்நோக்கும் மீட்பின் விடியதாக விளங்கிய புனித கன்னியாமரின் வியாகுலமாக அவையை மகிழ்வதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.